கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். ஆண்டவருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே அவர் வருகிறார். ஆண்டவர் கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர், நம்முடைய சபை, நம்முடைய பட்டணம், நம்முடைய தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மே மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர மிகுந்த வாஞ்சையோடு ஆசீர்வாதத்தோடு மே மாத வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 28:10 அதனுடைய பிற்பகுதியை தான் நாம் ஆண்டவர் இந்த மே மாதத்திற்காய் கொடுக்கிற வாக்கு தத்தம். நீதிமொழிகள் 28:10 சொல்லுகிறது, உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியில் நடக்கிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியில் நடக்கிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். இந்த மாதத்திற்கான ஆண்டவருடைய வாக்கு, உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் இந்த வார்த்தையை சொல்லுங்க. உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். உபாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வாக்கு, உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு உத்தமன் என்று சொல்லப்படுகிறவன் ஏதோ ஒரு விஷயத்தில் அல்ல, எல்லாவற்றிலும் அவன் உண்மையும் உத்தமமுமாய் அவன் செயல்படும் பொழுது ஆண்டவர் அவனை அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று ஒரு உத்தமன் கவலைப்பட வேண்டிய அவசியமே அல்ல. அவன் குடும்பத்திலும் உத்தமமாய் அவன் நடக்கிறான். பெற்றோரின் கரத்தின் கீழ் இருந்த பொழுது அவர்களுக்கு பயந்து தன் படிப்பில் உண்மையாய் கவனம் செலுத்தி ஒரு உத்தமனாய் தன்னுடைய திராணிக்கு ஏற்ற மாதிரி அவன் உத்தமமாய் படித்தான், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான். பாருங்க, அடுத்தடுத்து தேவனுடைய நன்மைகளை அவன் சுதந்தரிக்கிறான். அந்த உத்தமமான அந்த மனுஷன் தன் படிப்பில் நல்ல நிலைமை அடைந்து நல்ல வேலை, நல்ல பதவி என்று அவன் போகிறான். அதே போல ஒரு மனுஷன் சரியான படிப்பில் அவனுக்கு படிக்க வைக்க குடும்பத்தில் நிர்வாகம் இல்லை, ஆனாலும் தான் செய்கிற இடத்துல உண்மையும் உத்தமமாய் வேலை செய்கிறான், வேலையை கற்றுக்கொள்கிறான். காலங்கள் வரும் பொழுது அவனே ஒரு பெரிய பிஸ்னஸை ஆரம்பித்து ஒரு மேன்மையான இடத்திற்கு அவன் போய்விடுகிறான். ஏனென்றால் உத்தம இருதயம் மனிதனுக்கு நன்மையை
சுதந்தரிக்க கிருபை கொடுக்கும். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய உழைப்பு, நம்முடைய விசுவாசம், நம்முடைய உத்தமம், இதை வைத்துதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிறார். ஆண்டவர் சொல்றார் அவர்களை பார்த்து, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். இந்த மாதத்தில், இந்த மாதம் அல்ல, வாழ்நாளெல்லாம் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க உத்தம இருதயத்தை தேவன் நமக்கு கொடுக்கணும். நீங்கள் ரூத் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, போவாஸ் அந்த ரூத்தை பார்த்து அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ரூத் 3:10. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களுக்கு பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இந்த இடத்துல ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்றாரு, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. போவாஸ் ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். அவள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு புருஷனை இழந்து தன் தேசத்தை விட்டு தன் மாமியாரோடு கூட ஒரு சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவள் உத்தமமான ஒரு மகளாய் இருந்தாள். அந்த பெத்லகேம் கிராமத்திற்கு வந்து தன்னுடைய மாமியாரோடு அவள் வாழ்கிற அந்த வாழ்க்கை சிறுமையான வாழ்க்கை. ஒரு இளம் பெண், தன் இஷ்டப்படி அவள் வாழாமல் அவள் உத்தமமான காரியங்களை அவள் தொடர்ந்து செய்கிறாள். அதனால் அந்த போவாஸ் சொல்றாரு, நீ முந்தினதை விட இப்பொழுது இன்னும் உத்தமமாய் நீ இருக்கிறாய். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உத்தமமானவர்கள், நீதியானவர்கள், நியாயமாய் நடக்கிறவர்கள் பிரச்சனைகளுக்குள்ளாய் போகத்தான் செய்வார்கள். வேலை இடத்துல உத்தமமாய் இருந்தால் எவ்வளவோ பிரச்சனை வரும். அதிலும் நம்முடைய மேலதிகாரி உத்தமம் இல்லாதவனாய் இருந்தால், பாவமான மனுஷனாய் இருந்தால் எவ்வளவோ பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தம இருதயத்தை நாம் நம்ம வாழ்க்கையில் மிக நேர்த்தியாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உத்தம இருதயத்தை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் அவளுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருந்தது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, சில நேரத்தில் சிலர் சொல்லுவார்கள், நல்லவனாய் இருந்து என்ன பிரயோஜனம், உண்மையாய் நடந்து என்ன பிரயோஜனம், தேவனுக்கு பயந்து என்ன பிரயோஜனம். இல்லை, நாம் உத்தமர்களாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பஞ்சம் இருப்பதே இல்லை. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு. அந்த 15ஆம் அதிகாரம் 28வது வசனம், அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் என்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். சவுல்
தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கலை, தேவனுடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்யலை. ஒரு காலத்தில் உத்தமமாய் இருந்தவன் தான். ஒரு காலத்தில் பதவி வேண்டாம், எனக்கு இந்த இஸ்ரவேல் ராஜா என்கிற பொறுப்பு வேண்டாம், நான் எளிமையானவன், அப்படி சொன்ன ஒரு மனுஷன்தான். என் குடும்பம் எளிமையானது, நான் ஒரு எளிமையான ஒரு மனுஷன், ஓடி ஒளிந்தவன். ஆனால் இன்றைக்கு அவனுடைய குணங்கள் மாறிவிட்டது. வெற்றி மேல் வெற்றி அவனுக்கு வந்தது. அவனை அறியாமலே அந்த ஆதியில் இருந்த அந்த எளிமை, அந்த உண்மை, அந்த உத்தமம், அந்த தேவனுடைய இரக்கம், அந்த தேவனுடைய கிருபையை அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் இழந்து கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? முன்பு இருந்த உத்தமம் அவனுக்குள் இல்லை, முன்பிருந்த அந்த தாழ்மை அவனுக்குள் இல்லை, முன்பிருந்த அந்த நற்குணங்கள் அவனுக்குள் இல்லை. அப்போ சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, உன்னை விட உத்தமனாய் இன்னொருவன் இருக்கிறான், தேவனுக்கு பிரியமான ஒருவன் இருக்கிறான், அவனை ஆண்டவர் தனக்காய் தெரிந்து கொள்கிறார். ஆகவே இந்த உன்னத ராஜரீக அபிஷேகத்தை அந்த உத்தமனுக்கு ஆண்டவர் தரப்போறார். பாருங்க, அப்போ நாம் ஆண்டவருடைய குணத்தை நாம் புரிந்து கொள்ளணும். உத்தமர்களுக்கு தேவன் நன்மையை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்கள், நாம் எவ்வளவுதான் பாடுகளுக்கு மத்தியில் போனாலும் உத்தமர்களாய் இருப்பதை நாம் விட்டுவிடவே கூடாது. நான் கடைசி வரை தாழ்மையாயிருப்பேன், உண்மையாயிருப்பேன், பரிசுத்தமாயிருப்பேன், ஆண்டவருக்கு பிரியமாயிருப்பேன். உத்தமனாகிய தாவீதை தேடி ராஜரீகம் போனது. இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உத்தமமாயிருப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் ஆசீர்வாதங்களை தேவன் உங்களை தேடி வரும்படி உதவி செய்வார். உங்களுக்கான சரியான கதவு திறக்கும், உங்களுக்கான சரியான அற்புதம் நடக்கும். ஆண்டவர் உத்தமர்களை ஆசீர்வதிக்கத்தான் செய்கிறார். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். சொல்லுங்க, உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உத்தமத்தை இன்னும் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அதில் 9வது வசனம், தாவீது வயது சென்ற ஒரு நிலைமை, தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை. அந்த நேரத்தில் தாவீது தன் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களால் இயன்றதை தேவனுக்கு என்று கொடுங்கள். அப்பொழுது ஜனங்கள் எப்படி கொடுத்தார்களாம்? இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான். தேவனுக்கு நாம் கொடுக்கிற காணிக்கை, தேவனுக்கு நாம் கொடுக்கிற நம்முடைய வாழ்க்கை, தேவனுக்கு நாம் கொடுக்கிற நேரம், ஊழிய நேரம், நாம் தேவனுக்கு எதையெல்லாம் கொடுக்கிறோமோ அதை உத்தம இருதயத்தோடு நாம் கொடுக்கணும். தேவனுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தினமும் ஜெபிப்பேன், உத்தம இருதயத்தோடு அதை உற்சாகமாய் செய்யணும். ஆண்டவரே, நான் உமக்காய் ஊழியம் செய்வேன். உத்தம இருதயத்தோடு ஊழியத்தில் ஜனங்கள் அசட்டை பண்ணலாம், உயர்த்தலாம், ஆசீர்வதிக்கலாம், புறக்கணிக்கலாம். ஆனால் நாம் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணலை.
கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் உத்தம இருதயத்தோடு அந்த ஜனங்கள் கொடுத்ததை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. தாவீதும் சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல மனம் அவர் களி கூறுகிறார். உத்தம இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கணும். காணிக்கை என்பது ஒரு ஆராதனை, ஊழியம் என்பது ஒரு ஆராதனை. நாம் உத்தம இருதயத்தோடு தேவனுக்கு எதை செய்தாலும் ஆண்டவர் நமக்கு நன்மையை நிச்சயமாய் தருவார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்கிற அளவிற்கு நாம் நம்முடைய இருதயத்தை உத்தம இருதயமாய் மாற்றணும். நிறைய பேர் ஜெபம் அதோடு முடிஞ்சிடுது. கதறி ஜெபிப்பாங்க, அழுது ஜெபிப்பாங்க. ஆனால் தங்களை உத்தமப்படுத்தி கொள்ள மாட்டாங்க. தங்களுக்குள் இருக்கிற பாவ வாழ்க்கையை சீர்படுத்த மாட்டாங்க. தங்களுக்குள் இருக்கிற குறையோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்குள் இருக்கிற அந்த ஜென்ம ஸ்வாபம் மாறவே மாறாது. அவங்களால தங்களை தேவனுக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்ளவே பிரயாசப்பட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தம இருதயத்தோடு உன்னை எனக்கு கொடுப்பாயானால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன். யோபினுடைய புஸ்தகத்தில் இந்த உத்தமர்களை குறித்து மிக சிறப்பான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. யோபு 8வது அதிகாரம் 20வது வசனம். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேலை இடத்துல உத்தமமா இருக்கியா, நான் உன்னை வெறுப்பதில்லை. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குடும்பம், உனக்கு கொடுக்கப்பட்ட என்ன பொறுப்போ அதில் நீ உத்தமமாய் இருக்கிறாயா, நான் உன்னை வெறுப்பதே இல்லை. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். நீ உத்தமனா இருக்கிறியா, நீ உத்தமையா இருக்கிறியா, நீ எந்த காரியத்தையும் உண்மையும் உத்தமமாய் நீ செய்கிறியா, கர்த்தர் உன்னை வெறுக்க மாட்டார். கர்த்தர் உன்னை வெறுக்கலை அப்படின்னா கர்த்தர் எப்பொழுதும் உன் மேலே பிரியமாக இருக்கிறார். எப்பொழுதும் ஆண்டவர் உன் கூட இருக்க விரும்புகிறாரு. அப்படி கர்த்தர் வெறுக்காத மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? யோபு 8:21 வசனம் சொல்லுது பாருங்க. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். நீ உத்தமனாய் இருந்தால் கர்த்தர் உன்னை வெறுப்பதில்லை. அதோடு அவர் என்ன செய்கிறாரு? உன் வாயை நகைப்பினால் உன் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். நகைப்பு, சந்தோஷம், ஆனந்தம் என்ன, இதெல்லாம் பாக்கியம். இன்றைக்கு மனிதர்கள் மனம் விட்டு சிரிப்பதில்லை, குடும்பத்தில் வாய் விட்டு சிரிப்பதில்லை, வேலை இடத்தில் அவர்கள் சிரிப்பதில்லை, நொந்து போய் நிற்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தமனாயிரு, நான் உன்னை மகிழ பண்ணுவேன், உன்னை நகைக்க பண்ணுவேன், உன்னை களி கூற பண்ணுவேன். அது மட்டுமல்ல, உன் உதடுகள் கம்பீரத்தினாலும் நிரம்பும். எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு கம்பீரம் உண்டாகிறது? அவனுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வரும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் உயர்வு வரும் பொழுது, அவனுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது, அவனுடைய வேலை இடத்தில் அவனுடைய வேலை உயர்த்தப்படும் பொழுது,
அவனுடைய சம்பாத்தியம் பெருகும் பொழுது அவனுக்கு நல்ல காரியம், குடும்பத்தில் பிள்ளைகள் நன்றாய் படித்து நல்ல நிலைமைக்கு வராங்க, ஏற்ற காலத்தில் திருமணம், ஏற்ற காலத்தில் குழந்தை பாக்கியம் என்று அவன் குடும்பத்தில் நன்மைகள் வரும் பொழுது அவன் கம்பீரமாய் மாறுகிறான். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் பொழுது ஒரு விடுதலை, ஒரு பாவமில்லாத ஒரு வாழ்க்கை. சிலர் பாருங்க, சில குடும்பத்தில் அந்த குடிக்கிற புருஷன் இருந்தால், குடிக்கிற மகன் இருந்தால், அந்த இரவு நேரம் அந்த குடும்பமே கம்பீரத்தை இழந்து போகும். வீடு இருளடைந்து கிடக்கும், சமையல் இருக்காது, அந்த டைனிங் டேபிள் வெறுமையாக இருக்கும். அந்த புருஷன் குடிச்சிட்டு குடி வெறியோடு வீட்டுக்குள் வருவான். அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஆனால் ஒரு கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் இருக்கிற ஒரு மனுஷன், அவனுடைய குடும்பத்தில் பாருங்க, எல்லாம் அலங்காரமாக இருக்கும். அவன் மனைவி அலங்காரமான திராட்சை கொடி, அவன் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகள். கர்த்தர் அவன் சத்துருக்களுக்கு முன்பாய் கூட அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவன் தலையை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். அவன் கம்பீரமாய் வருகிறான். தலை குனிந்து அல்ல, உடைந்து போய் அல்ல, வாழ முடியலையே என்று நொந்து போய் அல்ல. ஏன்? அந்த உத்தமனை தேவன் வெறுப்பதில்லை. பிரியமானவர்களே, நமக்கு பணம் இருக்கோ, பதவி இருக்கோ, ஆசீர்வாதங்கள் இருக்கோ இல்லையோ, நமக்குள்ள உத்தம இருதயம் இருக்கணும். மனுஷங்கள் தவறு செய்வாங்க, மனிதர்கள் வாழ்க்கையில் குறைவுகள் உண்டு. ஆனாலும் ஒரு மனுஷன் உத்தமனாய் மாறணும். ஏனென்றால் நம்முடைய அருமை இரட்சகர் உத்தமர். நம்முடைய வேதம் உத்தமமானது, அதுதான் பரிசுத்தமான வேதாகமம். ஸோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். அதில் அடுத்து அதே யோபு 8:22 வசனம் சொல்லுகிறது, உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும். தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை. உத்தமனை பகைக்கிறவர்கள், உத்தமனுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தான், அவன் வெட்கப்படுவான், தலை கவிழ்ந்து ஓடுவான். உத்தமனுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகள் கட்டப்படும். உத்தமனுக்கு விரோதமாய் பேசப்படுகிற பரியாசங்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும். ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தமனாயிருந்தால் உனக்கு நன்மை நிச்சயம். தேவன் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். இந்த செய்தியை கேட்கிற என் பிரியமான சகோதரனே, ஏதோ ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு நான் ஆசீர்வாதமாய் மாறிவிடுவேன், அப்படி அல்ல. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு கீழ்ப்படிதல் நிச்சயமாய் உண்டு. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் செபிக்கிறேன். சங்கீதம் 37 வசனம் 37, அதில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீ உத்தமனை நோக்கி பார், செம்மையானவனை நீ பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆகவே இந்த மாதத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு, உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். ஆமேன். நீங்களும் நானும் உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் உதவி செய்யட்டும். சின்ன சின்ன விஷயத்திலும் உத்தமமாயிருங்க, உண்மையாயிருங்க. பொய் வேண்டாம், என்ன குறைகள் வேண்டாம். நாம் உத்தமமாயிருந்தால் நன்மையை நிச்சயம் சுதந்தரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி
என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் அருமையான இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். பெரியவர்களுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். ஆண்டவரே, இந்த நாட்களில் உத்தம இருதயத்தை எங்களுக்கு தாரும். இன்னும் நாங்கள் உத்தமமாய் மாறணும். எங்களை தாய் தகப்பனுடைய கரத்தின் கீழ் ஆண்டவரே எங்களை வளர பண்ணுகிறீர். எங்கள் தாய் தகப்பனுக்கு நாங்கள் உத்தமமாய் இருக்கணும். எங்களை ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க. எங்கள் பிள்ளைகள் ஸ்கூலில் உத்தமமாக இருக்கணும், காலேஜில் உத்தமமாக இருக்கணும். எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது தெய்வமே அவர்கள் உத்தமர்களாய் வளரணும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை விட்டு பொய்யை அகற்றும், ஏமாற்றுகிற தனத்தை அகற்றும். பொய்யும் ஏமாற்றுதலும் அவர்கள் எதிர்காலத்தை அழிச்சிட ஆண்டவரே. உத்தமமாய் நடந்து உண்மையாய் வாழ்கிற ஒரு கிருபையை எங்கள் குடும்பங்களுக்கு தாரும். கணவன் உத்தமனாய் நின்று தன் வேலை இடத்துல தன் குடும்பத்திற்காய் உத்தமமாய் சம்பாதித்து தன் குடும்பத்தை மேன்மையாய் வைக்கட்டும். ஆண்டவரே, ஊழியம் செய்கிற எங்கள் சபை பிள்ளைகள் நாங்கள் உத்தமமாய் தேவனுடைய கிருபையை பெற்று உத்தமமாய் நாங்கள் ஊழியம் செய்யட்டும். எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய அழைப்பிற்கு நாங்கள் உத்தமமாய் உண்மையாய் நாங்கள் இருக்க உதவி செய்யும். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் நான் வைப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உத்தமமாய் நடப்பது பாக்கியம், உத்தமமாய் நடப்பது நிலை நிற்கும், உத்தமமாய் நடப்பது கிரீடத்தை சூட்டும். இந்த மே மாதத்திற்காய் நீர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் குறைகள், குற்றங்கள், பாவங்கள் இருக்குமானால் நீர் அதை தயவாய் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவரே, உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை அவன் பெறுவான். ஆண்டவரே, இந்த நாளில் நான் உத்தமமாய் என் ஆண்டவருக்கு முன்பாய் நான் நிற்பேன். நான் நற்குணசாலியாய் நிற்பேன். நான் உத்தமமான காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற தீர்மானங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் நன்மையை சுதந்தரிக்கட்டும். அது படிப்பில் ஆகிலும், வேலையில் ஆகிலும், திருமண வாழ்க்கையில் ஆகிலும், அவர்களுடைய தொழிலிலும், அவர்களுடைய ஊழியத்திலும் நன்மையை சுதந்தரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரும் நன்மையை சுதந்தரித்து ஆசீர்வாதமாய் வாழட்டும். அப்பா, இந்த வார்த்தைகள் அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை கொடுப்பார். God bless you. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 12021350000
03195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.